இப்போ நம்ம வந்து மல்டிமீடியா டேட்டா ஃபார்மேட்டை வந்து வெப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மல்டிமீடியா டேட்டா ஃபார்மேட் ஃபார் த வெப் ஆர் யூஸ் டு ஸ்டோர், கம்ப்ரஸ் அண்ட் டிரான்ஸ்மிட் மல்டிமீடியா கண்டென்ட் எஃபிஷியன்ட்லி ஓவர் த இன்டர்நெட். ஓவர் த இன்டர்நெட்டில் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அதை கம்ப்ரஸ் பண்ணுறோம், இல்லைனா டேட்டாஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட நீட் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பேண்ட்வித் கூட இருக்கிற இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணலாம். லார்ஜ் மல்டிமீடியா ஃபைல்ஸ் ரெக்வயர் பண்ணும் எஃபிஷியன்ட் கம்ப்ரெஷனுக்காக. ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணும், ஸ்மூத்தாக ப்ளேபேக் பண்ணும், இதெல்லாம் எசென்ஷியலாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் மல்டிமீடியா டேட்டா யூஸ்ட் இன் வெப்பு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட், ஜேபெக் இமேஜ் ஃபார்மேட், ஆடியோ ஃபார்மேட், வீடியோ ஃபார்மேட், கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ், லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன், லாஸி கம்ப்ரெஷன். லாஸ்லெஸ்னால் நோ லாஸ் ஆஃப் டேட்டா. இதெல்லாம் யூஸ்ட் இன் பிஎன்ஜி. இது ரெடியூஸ் குவாலிட்டி சைட்லி யூஸ்ட் இன் ஜேபெக், MP3. முன்னாடி இருக்க கொஷின்ஸ் படிச்சனாலே இந்த கொஷின்ஸ் எழுதிடலாம். இட் வாஸ் ஈஸி ஒன். அண்ட் தென் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் கம்ப்ரெஷனாக இருக்கும், ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்மிஷன் நடக்கும், கம்பேட்டபிலிட்டி வித் ப்ரௌசர், இது சப்போர்ட் ஸ்ட்ரீமிங், ரெடியூஸ் பேண்ட் வித் யூசேஜை ரெடியூஸ் பண்ணும், இம்ப்ரூவ் லோடிங் ஸ்பீடு, எனேபிள் ரியல் டைம் ஸ்ட்ரீமிங், என்ஹான்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி லாஸ் டியூ டு கம்ப்ரெஷன், compatibility issue, network limitation. இது என்னென்ன எழுதுவோம், வாட் இஸ் மீன் பை மல்டிமீடியா டேட்டா ஃபார்மேட் ஃபார் த வெப், அடுத்து இதோட நீட் என்ன, டைப்ஸ் ஆஃப் மீடியா டேட்டா யூஸ்டில் வந்து டெக்ஸ்ட்டு, இமேஜு, ஆடியோ, வீடியோ, ஓகேங்களா. then JPEG, GIF, PNG, MP3, WMA. வீடியோ ஃபார்மேட்டில் JPEG, கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ். அவ்வளோதான். நீங்கள் இதை வந்து நான் பொறுமையாக காட்டுறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் யூ கேன் ரீட் இட் ஓவர் ஹியர். திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் it is types of multimedia data used in web, audio and video format, compression techniques, advantage, challenges and conclusion.